ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இன்றைக்கு வேதம் வாசித்தீர்களா? தேவனோடு பேசினீர்களா? ஜெபித்தீர்களா? எப்படி இருக்கின்றீர்கள்? தேவனை விசுவாசிங்கள். ஆண்டவருடைய வார்த்தை கேட்பது மாத்திரமல்ல, தேவனோடு உறவாடுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். விடுதலை பயணத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தை. இனிமேல் காண மாட்டாய், இன்றைக்கு கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். கதறிக்கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கண்ணீர் வடித்து கதறிக்கொண்டு ஒரு கூட்டம் பார்வோனின் ஜனங்கள் நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, முன்பதாக தப்பிப்பதற்கோ ஓடுவதற்கோ இடமில்லாத ஒரு சூழ்நிலை. செங்கடல் வழிமறைத்து நிற்கிறது, மலை பள்ளத்தாக்குகள், சூழ்நிலையோ நெருக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஜனங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை, இந்த எகிப்தியன் தான் உன்னை நெருக்கினவன், இந்த எகிப்தியன் தான் உன்னை வேலை பழுவிலை அழுத்தினவன், இந்த எகிப்தியன் தான் உன்னை உயரவிடாதபடி தடை பண்ணினவன், இந்த எகிப்தியன் தான் உன்னை கொன்றளிக்கும்படியாய் கட்டளை கொடுத்தவன், இவனை அழிக்கும்படியாகவே இனி என்றைக்குமே காண மாட்டாய் என்று சொல்லி, இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற வேதனை, நீங்கள் பார்க்கின்ற கண்ணீர், நீங்கள் கடந்து வருகிற பிரச்சனை இனி காணாதபடி கர்த்தர் நடத்துவார். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே நடத்துவதை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. எங்களுடைய குணமளிக்கும் உபவாச ஜெபத்திற்கு அருமையான ஒரு சகோதரி வருவார்கள். எங்களுடைய ஜெபக்குழுவிலே அவர்கள் உறுப்பினராக இருக்கிறார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஒரு காரியத்தை குறித்து சொன்னார்கள். பெரிய அளவில் ஒரு கட்டி ஒன்று எனது கால் பக்கமாக இருந்தது. நான் யாரிடத்திலும் சொல்லாதபடி நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, நான் இனி இதை மருத்துவரிடத்தில் நான் காண்பிப்பதில்லை, எனக்கு பரிபூர்ண சுகத்தை தாரும் என்று சொல்லி இருதயத்தில் விசுவாசித்து ஜெபித்தேன். ஒரு நாள் ஆண்டவர் என் இருதயத்தில் பேசினார். ஜெப என்னை எடுத்து, ஏசப்பா உங்கள் இரத்தத்தை நான் பூசுகிறேன், இனி நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி இரத்தத்தை பூசி விசுவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். நடந்ததை சொன்னார். திடீரென்று பார்த்தேன், அந்த கட்டி இல்லாமல் இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த கட்டி இருந்த இடத்துல தழும்பு கூட இல்லை. அதை நான் கவனிக்க தவறிவிட்டேன். நான் இன்றைக்கு தான் பார்த்தேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு காண்கின்றது வேதனை, இன்றைக்கு காண்கிற கண்ணீர், இன்னைக்கு காண்கின்ற பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இனி காணாதபடி தூரப்படுத்துவார். உங்களுக்காக, எனக்காக, நமக்காக சிலுவையிலே தன் ஜீவனையை கொடுத்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவராய் இயேசு உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் பாரங்களை மாற்றி இன்றைக்கு காண்கிற இந்த வேதனை, வியாதி, பிரச்சனை எல்லாவற்றையும் காணாமல் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராக இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். கலங்கி போயிருக்கின்றீர்களோ? கதறி போயிருக்கின்றீர்களோ? இனி நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கின்றீர்களோ? இன்றைக்கு படுகிற பாடுகளை கர்த்தர் காணாதபடி செய்ய போகிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருப்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். அப்போஸ்தலர் நாட்களிலே அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் ஆண்டவர் உயிரோடு இருப்பதை நிரூபித்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பா, அன்பு சகோதரியை, இதை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே உன் கண்ணீர் துடைக்கப்படுவதையும், உன் பிரச்சனை காணாமல் போவதையும், உன் வியாதி மறைந்து போவதையும் நீங்கள் காணப்போகிறீர்கள். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் தகப்பனே, உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்கி வருவதாக, நீர் உயிரோடு கூட இருக்கிறதை விளங்க பண்ணுவீராக. கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிற இந்த பிரச்சனை ஆண்டவரே என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவரின் பிரச்சனைக்கு மீது இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே அது காணாமல் செய்ய போகிறீருமாக்கு நன்றி. அற்புதம் செய்து மகிழ பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.